அதிகமாக சம்பாதிச்சா பணக்காரன் ஆகிடலாம் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலாக இந்த புக்கு இருக்கும். அதாவது ராபர்ட் டி கியோசக்கி இதை எழுதியிருக்காரு. ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராபர்ட்டுக்கு வந்து 2 அப்பா இருக்காங்க. ஒரு பணக்கார அப்பா, ஒரு ஏழை அப்பா. ஒருத்தர் வந்து பிஹெச்டிலாம் முடித்து நல்லாவே படிச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 8th கூட முடிக்காத ஒரு ஆள். ஸோ இவங்க 2 பேருமே தங்களோட கரியரில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியலாக தன்னோட வாழ்நாள் முழுவதுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. ஒருத்தர் அவ்வாயிலே ஒரு ரிச்சஸ்ட் மேனாக இருந்து சாகும்போது தன்னோட ஃபேமிலிக்கும் சேரிட்டிஸ்க்கும் சர்ச்சுக்கும் கோடிக்கணக்கான பணத்தை விட்டுட்டு போகிறாரு. இன்னொருத்தர் வந்து நான் சாகும்போது கடனில் தான் எல்லாரையும் விட்டுட்டு போகிறாரு. இவங்க 2 பேருமே ராபர்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு. ஆனால் இவங்க சொல்லிக் கொடுத்த பாடம்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. ராபர்ட்டுக்கு தன்னோட சின்ன வயசுலேயே இந்த 2 அப்பாவில் யார் சொல்கிறத கேட்குறதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தார். அப்படி இருக்கும்போது தன்னோட பணக்கார அப்பா சொல்கிறத கேட்கணுன்ற ஒரு முடிவுக்கு வராரு. ராபர்ட்டுக்கு இவங்க 2 பேருமே நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து 2மே ஒரே மாதிரி இல்லை, முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட்டுக்கு யார் சொல்கிறத கேட்குறதுன்னு ரொம்பவும் குழப்பமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பணத்தை பற்றி ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ராபர்ட் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்கிறாரு. அதே ராபர்ட் அவங்க ஃப்ரெண்ட் அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாதது தான் இங்கே எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்கிறாரு. ராபர்ட் அவங்க பணக்கார அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து வீட்டில் தான் கற்றுத்தரணுமே தவிர அதை ஸ்கூலில் கற்றுத்தர மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ நல்ல ஸ்கூலுக்கு போ, படித்து நல்ல வேலைக்கு போ, அப்போ தான் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. அதை தவிர அவங்களுக்கு பணம் எப்படி வேலை செய்யுதுன்றதே தெரியாது. ஸோ இந்த பணத்தை பற்றி வரும்போது ராபர்ட் அவங்க அப்பா கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னால் இல்லை இது என்னால் முடியாதுன்னு சொல்லி தன் மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டுறாரு. அதே அவரோட பணக்கார அப்பா கிட்ட சொல்லும்போது இதை நான் எப்படி பண்ணலான்னு கேட்டு அவரோட மூளைக்கு வேலை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மூளை தான் வந்து இந்த உலகத்தில் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் நாளுக்கு நாள் வந்து என்னால் முடியும்னு சொல்லி ஒரு வேலையை செய்யறதுனால அது மூலியமா அவர் பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணுறான்னு சொல்கிறாரு. அவர் என்ன நம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு மென்டல் லேசினஸ்ன்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம மசில்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதோ அதே மாதிரி நம்மளால முடியும்னு சொல்லி ஒரு வேலையை செய்கிறப்ப அவரோட பிரெயினை வந்து அவர் ட்ரெயின் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. ராபர்ட்டோட ஒரு அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ கஷ்டப்பட்டு படி, அப்போ தான் உன்னால் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியுன்றாரு. அதாவது நல்ல வேலைக்குன்னா அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான், அவங்க கொடுக்குற வெக்கேஷன் லீவு, இதை பற்றிலாம் சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ நல்லா படி, அப்போ தான் உன்னால் ஒரு கம்பெனியை வேலைக்கு வாங்க முடியும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட எண்ணங்கள் தான் தங்களோட வாழ்க்கையை வந்து வடிவமைக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கிறதுக்கும் பணம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பணம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதாவது நிரந்தரமான ஒரு நிலை இல்லைன்னு சொல்கிறாரு. அவரோட பணக்கார அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே ஒரு பணக்காரங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தன்னோட மூளைக்கு அவர் வந்து சொல்கிறாரு. தன்னோட மூளைக்கும் மனசாட்சிக்கும் சொல்லிக்கிறாரு. ஆனால் ஒரு ஏழை அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பணக்காரன் கிடையாது, என்னால் எப்பவுமே இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அதே போல் ஒரு வாழ்க்கையெல்லாம் மாறிட்டாரு. ஸோ இதே விஷயத்தை தான் வந்து இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்ற புக்லையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரியாலிட்டியை உருவாக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களோட எண்ணங்கள் மட்டுமே உங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குதுன்றது தெரியுது. உங்களோட எண்ணங்களும் உங்களோட செயல்களும். ராபர்ட் அவங்க அப்பா வந்து ஏழையா இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் இருக்கிறது இல்லை, அவரோட சிந்தனையும் அவரோட செயல்களும் மட்டும்தான். இப்போ ராபர்ட்டுக்கு தன்னோட சின்ன வயசுலேயே இவங்க 2 அப்பா சொல்றதை கேட்டதுனால தன்னோட அப்பா அதாவது நல்லா படித்து டிகிரிலாம் வச்சுக்கிறத விட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்றதை கேட்கணுன்ற முடிவுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கையை முழுசாக மாறுச்சுன்னு சொல்றாரு. என்னதான் இதுல வந்து பணம் ஒரு பவர்னு சொல்லியிருந்தாலும் ஃபினான்ஷியல் நாலேஜ்ன்றது அதை விட பவர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா பணம்ன்றது வரும் போகணும். பணம் அப்படி போயிடுச்சுன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜ் வச்சு அதை நம்ம மீட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ராபர்ட்டோட ரிச் டாட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூலுக்கு போவாங்க ஆனால் மணியை பற்றி ஒரு விஷயத்தையும் கற்றுக்க மாட்டாங்க, அதாவது ஃபினான்ஷியல் நாலேஜே இருக்காதுன்னு சொல்றாரு. அதனால அவங்க வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட இந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் முடியுது. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.